மகாபாரத போரில் இரு தரப்பினருக்கும் நடுநிலையாக உடுப்பி மன்னர் இருந்தார். எனவே அவர் கிருஷ்ணரிடம், நான் இரு தரப்பினருக்கும் உணவளிக்கும் பொறுப்பை ஏற்கிறேன் என்று கேட்டுக்கொண்டார். 18 நாட்கள் நடந்த அந்த போரில் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான வீரர்கள் இறந்து கொண்டிருந்தனர். அதனால் உடுப்பி மன்னர் குறைந்த அளவிலான உணவை சமைக்க வேண்டியிருந்தது. இல்லையென்றால் உணவு வீணாகும் சூழல் ஏற்படும். ஆச்சரியம் என்னவென்றால் எந்த ஒரு நாளும் உணவு வீணாகவே இல்லை. இத்தனைக்கும் ஒரு நாளில் எத்தனை வீரர்கள் இறந்தார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. அப்படி இருந்தும் துல்லியமாக உணவை சமைத்து வீணாக்காமல் இருந்தது அனைவருக்குமே ஆச்சரியமாக இருந்தது. உடுப்பி மன்னரிடம், இதை எப்படி இவ்வளவு சரியாக நிர்வகிக்கிறீர்கள் என்று கேட்டபோது, ஒவ்வொரு இரவும் நான் கிருஷ்ணரின் கூடாரத்திற்கு செல்வேன். கிருஷ்ணர் இரவில் வறுத்த நிலக்கடலை சாப்பிடுவார். அதை கிண்ணத்தில் வைத்து கொடுப்பேன். அவர் எத்தனை கடலை சாப்பிடுகிறார் என்பதை வைத்து அடுத்த நாள் எவ்வளவு மரணங்கள் நிகழும் என்பதை கணக்கிட்டுக் கொள்வேன். உதாரணமாக அவர் 10 நிலக்கடலை சாப்பிட்டால் அடுத்த நாள் 10,000 இறப்புகள் ஏற்படும் என்பது பொருள். எனவே அடுத்த நாள் 10,000 பேருக்கு குறைவான வீரர்களுக்கு மட்டுமே சமைப்பேன். கிருஷ்ணர் போரின் போது நிலக்கடலை சாப்பிட்டதற்கான ரகசியம் இது.